ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். கிளாஸ்ல டீச்சர் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, அடுத்த ரிசல்ட் வரதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் வின்டர் பிரேக் வரப்போகுது. வின்டர் பிரேக் முடிஞ்சு நீங்க மறுபடியும் கிளாஸ்க்கு வரும்போது ரிசல்ட்டும் வந்துரும். அதுல நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ல தான் நீங்க இருக்கீங்க. அது அப்படியே டாப் 50ல மெயின்டைன் ஆனீங்கன்னா இங்கேயே இருப்பீங்க. இல்ல அப்படின்னா உங்களை கண்டிப்பா நாங்க வேற கிளாஸ்க்கு மாத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி, ஓகே, வின்டர் பிரேக்ல என்ன பண்ண போறீங்கன்னு ஸ்டாஃப் போனதும் வேகமா சீய நெஞ்சு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. யூபை கூட எனக்கு தெரியல, எங்க அம்மாட்ட தான் கேட்கணும், நியூ இயர்க்கு நான் எங்க இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டிட்டி, நீ என்ன பண்ண போறேன்னு சீயன் கேட்க, டிட்டி ரொம்ப சோகமா இருக்கா. என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க, நான் கொஞ்சம் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாவே அங்க இருந்து கிளம்பிடுறா. சீயனை பார்த்து என்னடா ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. டாப் 50ல இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்க முடியும். இந்த தடவையே அவ 49th ரேங்க்ல இருக்கா. இப்ப மட்டும் ஒரு ரேங்க் அவ இறங்குனா அப்படின்னா டாப் 50ல இருந்து அவ வெளியே போயிட்டு பக்கத்து கிளாஸ்க்கு அமிச்சிருவாங்க. அதனால தான் அவ டென்ஷனா இருக்கா. கடவுள் கையில தான் இருக்கு. இந்த தடவை மட்டும் ஒரு ரேங்க் ஏறலன்னு வச்சுக்கோயேன், இந்த கிளாஸ்ல அவ இருக்க மாட்டா. கடவுளே ப்ளீஸ் டிட்டி இந்த கிளாஸ்லயே மெயின்டைன் பண்ண வைங்க அப்படின்னு சொல்ல உடனே ஃபூச்சன் பாக்குறான். அவ முன்னாடி பேசாத இத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு சீயனும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. நம்ம லின்சியும் அவங்க அண்ணனும் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு இருப்பாங்க போல. லின்சிக்கு ஆல்ரெடி அவங்கள கண்டாலே பிடிக்காது போல. உனக்காக பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோமா, இதை சாப்பிட்டு பாரு அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வின்டர் பிரேக் இருக்குல்ல, அதுல உன் தம்பிக்கு, அதான் எங்க பையனுக்கு நீ கொஞ்சம் மேக்ஸ் சொல்லி கொடுத்தன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அவன் நல்லபடியா மார்க் வாங்குவான்னு சொல்ல லின்சி பாக்குறா. அங்கிள் ஆண்டி வந்ததுல இருந்து ஃபுல்லா போனே பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு வேலை மேக்ஸ்ல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அதுவும் இல்லாம நானும் அவனும் பாத்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கும் மேல நான் அவனுக்கு டியூட்டரா வந்து சொல்லி கொடுக்கறது அந்த அளவுக்கு வேஸ்ட் தான். அப்படி நீங்க சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாவே என்ன பண்ணுங்க, ஒரு டியூட்டரை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நேரா லின்சி, இது சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க, நீங்க படிக்கிற போன்லயே சொல்லியிருந்திருக்கலாம், நான் அப்பவே நோ சொல்லியிருந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறா. நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கான். லின்சி ரூம்குள்ள போயிட்டு டோர்லாம் கூட க்ளோஸ் பண்ணிக்கா. அந்த அங்கிளும் அப்படியும் அப்படியே இழிஞ்சு போன மூஞ்சோட உட்காந்துட்டு இருக்காங்க. லின்சி வேகமா யூபேக்கு டெக்ஸ்ட் பண்றா. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க, பிஸியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு யூபே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா பாத்துடுறாங்க. என்னடா வர வர சிரிச்சு சிரிச்சு போன்ல யாருக்கும் மெசேஜ் பண்றேன்னு கேட்க, இல்லம்மா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். சரி சரி பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன, இருக்கட்டும் இருக்கட்டும், நியூ இயர்க்கு என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க. என்ன பிளான் நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். அது வந்து நீ உன் அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உங்க அப்பா கூட சிங்கப்பூருக்கு ஆல்ரெடி டிக்கெட் போட்டாரு, நியூ இயர்க்கு போயிட்டு நீ அங்க இருந்துட்டு அப்புறம் சீக்கிரமா திரும்பி வந்துடுறியான்னு சொல்ல, அப்பா எப்பவுமே இப்படிதான், அவர் இஷ்டத்துக்கு உன்னை பண்ணிடுவாரு, அதுக்கப்புறம் போனா போதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, நீங்க என்னமா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூபை கேக்குறான். நான் உங்களை எப்படிமா தனியா விட்டு நியூ இயர்க்கு வெளியே போறதுன்னு, உன் பாட்டி தாத்தாவை கூட நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சோ நியூ இயர்க்கு பாட்டி தாத்தா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். நீ என்ன பண்ற, உங்க அப்பா கூட போய் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு 2 நாள்ல திரும்பி வந்துரு, சிங்கப்பூர் டிக்கெட்டை நான் உனக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல யூபை ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். சிரிச்சுட்டு போகணும், சந்தோஷமா போகணும், மூஞ்ச உருன்னு வச்சுட்டே போக கூடாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. யூபைக்கும் இப்போ ஒரு மாதிரி மனசு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் போல. நம்ம லின்சிக்கு மெசேஜ் பண்ணிட்டு 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. லின்சி பாத்துட்டு இருக்கா. அந்த அங்கிளுக்கு கொஞ்சமும் வெக்கமே இல்லடா. அவருக்கு ஆசை இல்லாம இருந்தப்போ எங்க அப்பா தான் எவ்வளவு காசு செலவு பண்ண முடியுமோ இருக்கிற காசெல்லாம் வலிச்சு போட்டு அவருக்கு ஃபீஸ் கட்டினாரு. லாயர் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவை திரும்பி கூட பாக்கல. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அப்பாவை பார்க்கும்போது இது கேவலமான ஆள் மாதிரி பார்த்தாங்க, மல்லிகை கடை வச்சிருக்கவங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வெக்கமே இல்லாம அவங்க பையனுக்கு நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிருன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. யூபை பாக்குறான். ஒரே மூச்சுல முதல் முறையான இவ்வளவு தூரம் பேசி இப்பதான் பாக்குற லின்சி, அவங்க மேல உனக்கு எவ்வளவு கோவம் இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, உனக்கு மனசுல எதுவும் இல்லையா, ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குதானே, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லின்சி கேட்டுட்டு இருக்கா. எனக்கு எங்க அப்பா மேல ரொம்ப மரியாதை இருந்தது, நல்ல வேலையில இருந்தாரு, பார்க்க நல்லா இருப்பாரு, ரொம்ப கேரக்டர் நல்லபடியா இருக்கும். ஆனா என் அம்மா அவர் ஏமாத்தினதை என்னால கொஞ்சம் கூட மன்னிச்சுக்கவே முடியல. அதுக்கப்புறத்துல இருந்து அவரோட இமேஜ் மனசுல சரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவர் ஒரு நார்மல் கொஞ்சம் மோசமான ஹியூமன் பீயிங் தான். இப்ப நான் போனா அவர் முகத்தை என்னால திரும்பி பார்க்க முடியுமா, அந்த புது ஃபேமிலியை என்னால ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஆனா அம்மா என்ன போ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவனும் பேச ஆரம்பிக்க, நீ இவ்வளவு தூரம் பேசி நானும் இப்பதான்டா பாக்குறேன் அப்படின்னு லின்சி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்றது, நம்ம 2 பேரும் பெருசா ஒண்ணும் பண்ணிக்க முடியாது இல்லன்னு சொல்லிட்டு யூபை நான் சிங்கப்பூருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லின்சி, அவங்க அம்மா அப்பா அண்ணா 4 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. லின்சியோட அம்மாவும் அப்பாவும் நியூ இயர் அப்ப எங்கேயோ வெளியே போக வேண்டிய வேலை இருக்கான். சோ அதனால நீங்க 2 பேர் தான் நியூ இயருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணா சொல்றான். அண்ணா எனக்கு அப்ப நியூ இயர்க்கு என்னென்னலாம் தெரியுமா வேணும்னு சொல்லிட்டு லின்சி பட்டியல் போட ஆரம்பிக்க,
அந்த அளவுக்கு என்னால ஓவரா பண்ண முடியாது, ஓரளவுக்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். லின்ஷி சிரிக்க ஆரம்பிக்கிறா. லின்ஷிய நைட்டுக்கு வந்துட்டு யூபைக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நாளைக்கு எனக்கு ஃபிளைட் இருக்கு, நான் சிங்கப்பூர் கிளம்ப போறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். அவங்க அம்மா அவனை கார் ஏத்தி விடுறாங்க, பாத்து பத்திரமா ஏர்போர்ட்ல போயிட்டு ஃபிளைட் ஏறிடும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பாய் சொல்லிட்டு, அம்மாக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன், சிரிச்சுட்டே போயிட்டு வரணும்னு சொல்ல அவனும் சிரிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கான். சரி ஓகே ஹாப்பியா போலான்னு. அதுக்குள்ள அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு. இங்க பாருப்பா நல்லபடியா வந்து சேரணும், அப்பா உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்ல நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு யூபை சொல்றான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஒரு புது ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கு போல. அந்த குழந்தை அழுவுதுன்னு, எனக்கு வாங்க குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி கூப்பிட்டுட்டே இருக்கா. இத பாத்துட்டு பாஸ்போர்ட் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அப்பா நான் எடுத்துட்டு வரேன், முடிஞ்சா வரேன், ஒருவேளை பாஸ்போர்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலனா என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு யூபை போனை கட் பண்ணிடுறான். பாஸ்போர்ட் அவன் கையில தான் இருக்கு, இதுக்கும் மேல அந்த குடும்பத்தை பார்க்க முடியும்னு தோணல போல. சோ நல்லா போய் சொல்லிட்டு இருக்கான். என்னோட பக்கத்துல டிட்டியோட அப்பா எப்பவுமே ஊர்லயே இருக்க மாட்டார்ல, இது ஃபாரின்ல இருப்பார் போல, அவரும் அங்க வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி நிறைய பிங்க் கலர் பொம்மை, பேக், ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்க. அப்பா நான் என்ன குழந்தையா, பிங்க் மட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா டிட்டி. என் கணக்கு நீ என்னைக்கும் குழந்தைதான், எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கியான்னு கேட்க அவங்க அம்மா அடிக்கிறாங்க. நியூ இயர் ஆகுதுமா, எதுக்கு எக்ஸாம பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்க குடும்பமா சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா லென்ஷியோட அண்ணன் சமையல் தெரியும்னு சொல்லிட்டு சும்மாதான் பில்டப் கொடுத்தான் போல. எதுவுமே சரிப்பட்டே வரல, எல்லாமே தீஞ்சு போயிட்டு இருக்கு. அண்ணா உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா, ஹோட்டல்ல பேசாம ஆர்டர் போட்டுக்கலாம்னா அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். ஹோட்டல் எல்லாம் நீங்க நல்ல சாப்பாடே இருக்காது, எல்லா ஹோட்டலும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா பேசிட்டு இருக்கான். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு லின்ஷியை போய் ஓபன் பண்ணா யூபை நேரா அவங்க அம்மா தான் பாட்டி தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்கல்ல, லின்ஷியோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு பார்த்தா உள்ள அவங்க அண்ணன் கிச்சன்ல போராடிட்டு இருக்கத பாத்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடலாம் தான் வந்தேன், ஆனா என் ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும் போலயே அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். சமைக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு லின்ஷியோட அண்ணா கேட்டுட்டு இருக்கான். கொடுத்து தொலைங்க அப்படின்னு யூபை வாங்கிட்டு விதவிதமா சமைச்சு தள்ளிட்டு இருக்கான். பயங்கர கிராண்டா சமைச்சு ஒரு டைனிங் டேபிளையே ஃபில் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஃபியூச்சர் இருக்கான்ல, அவனும் அவங்க அம்மாவும் தான் வெளியே டின்னர் போயிருக்காங்க. அவங்க அப்பா கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர், நெக்ஸ்ட் இயர் ஆகுது, நீங்க வெகேஷனுக்கு இங்க வந்தே தீரணும், ஃபாரின்ல இருக்கலாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அதே மாதிரி ஃபியூச்சனும் விஷ் பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிடுறாங்க. ஃபியூச்சன் பாக்குறான், என்னமா நியூ இயர் அன்னைக்கு கூட ஹோட்டல்ல கூட்டம் இருக்கு பாருங்களேன்னு சொல்ல நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க போல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா இல்ல உங்களை மாதிரி நிறைய பேருக்கு சமைக்க தெரியாத ஆளுங்க இருக்கதால இந்த மாதிரி ஹோட்டல்லாம் இப்ப கூட ரன் ஆகுது போல அப்படின்னு ஃபியூச்சன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா அடுத்து சர்வரை கூப்பிட்டு ஒரு 4 பாக்ஸ் நிறைய ஃபுட்டு ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப வந்துட்டு ஆளுங்க போறாங்க. மா இன்னைக்கு கூட நீங்க ஹாஸ்டல் போறீங்களா, காலேஜ் போறீங்களான்னு கேட்க பசங்க ரிசர்ச் பண்ற பசங்களுக்குலாம் லீவ் கிடையாதுப்பா, அவங்க அங்கதான் இருப்பாங்க, அவங்க கூடயும் போய் நம்ம கொஞ்சம் நேரம் செலிப்ரேட் பண்ணணும்லன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஃபியூச்சர் அதனால சோகமாயிடுறான். நாளைக்கு நான் ஃபுல்லா லீவ் போட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். பூச்சனும் அமைதியா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க மத்த எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கத பாக்குறான். அவங்க அம்மா ஆல்ரெடி ஏஞ்சி போயிட்டாங்க போல. சோ அவனுக்கு பயங்கர டல்லா இருக்கு. சரி ஓகே, அவனுக்கு வேற விட்டா யாரு இருக்கா, லென்ஷிக்கு போன் பண்ணி விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்கான். அப்ப லென்ஷி சொல்றா, நாங்க எங்க வீட்டுல சாப்பிட போறோம்டா, யூபை தான் குக் பண்ணா அப்படின்னு சொல்ல யூபை இருக்கானா, அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சன் சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் டிட்டி அவங்க அம்மா அப்பா கூட பாட்டி தாத்தா கூட கேம் விளையாடிட்டு இருக்கா. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்த்தா சீயன் தான் வந்திருக்கான். ஆன்ட்டி உங்களுக்கு அம்மா அவங்க வீட்டுல பண்ண சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, டிட்டி இங்க உட்காந்து என்ன பெரியவங்க கூட கேம் விளையாடிட்டு இருக்க, அங்க வா நம்ம லின்ஷியோட வீட்டுக்கு போயிட்டு ஹாய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை பாக்குறாங்க. போதும் நீங்க கூட உட்காந்து கிளவி மாதிரி விளையாடுனது, போய் சின்ன பசங்க கூட போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டியும் அங்க சீயனோட சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம லின்ஷியோட வீட்டுல லின்ஷியோட அண்ணா யூபை, அதுக்கப்புறமா நம்ம ஃபியூச்சன் வேற இப்ப வந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. சாப்பாட மாறி நம்ம லின்ஷிக்கு யூபையும் ஃபியூச்சனும் வச்சிட்டு இருக்க. அடுத்து காலிங் பெல் அடிக்குது. போய் கதவை திறந்து பார்த்தா இந்த தடவை சீயனும் டிட்டியும் வந்திருக்காங்க. அடப்பாவீங்களா, நீங்க எல்லாம் இங்க ஒன்னா இருக்கீங்களா, முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீயன் வீட்ல இருந்து வர புதுசா சாப்பாடு வந்திருக்குல்ல, அதையும் டேபிள் நிறைய பரப்பி வச்சு ஒன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. செம்மையா இருக்கு, கலந்து சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜீனாவோட வீட்டை காட்டுறாங்க. ஜீனாவோட வீட்டுல அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டின்னு எல்லாரும் வந்திருப்பாங்க போல. அப்ப கூட ஜீனாவோட மார்க்க சொல்லி, என்னம்மா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலையா, அங்கிள் பாரு இப்ப கூட காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க ஆரம்பிச்சது, இப்ப வரைய வேலையில கூட அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கேன், எல்லா தடவையும் அவார்ட் வாங்குவேன் அப்படின்னு ஜீனாவை குத்தி காட்டியே பேசிட்டு இருக்காங்க. ஜீனா கப்பன் பார்த்து லென்ஷி மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா, இங்க வாடி ஒன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீனா பாக்குறா, மா அங்கிள் ஆண்டி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்லம்மா, நான் ஓவரா சாப்பிட்டேன் போல, எனக்கு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கணும் போல இருக்கு, இந்த மத்தாப்பு வெடிக்க ஆரம்பிப்பாங்க நியூ இயர்க்கு, அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல அவங்க அம்மா அப்பாவும் நார்மலா விட மாட்டாங்க தான்.
ஆனா தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, சரி போய் பாத்துட்டு வாமா, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்றாங்க. சோ தாத்தா பாட்டிய சாக்கா வச்சுட்டு ஜீனா அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறா. வேகமா கிளம்பி லின்ஷியோட வீட்டுக்கு போறா. லின்ஷி வீட்ல அப்பதான் வெடி வைக்கிற நேரம்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெளியே வந்திருக்காங்க. ஜீனாவும் போய் ஜாயின் பண்ணிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வெடி வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கவர்மெண்டே பட்டாசு வெடிக்கும்ல, அந்த நேரமும் வந்துருது. அத்தனை பேரும் பட்டாசெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு மறுபடியும் சாப்பிடுறதுக்கு உள்ள வந்துடுறாங்க. மீதி சாப்பாட கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கேம் விளையாடிட்டு தோக்குறவங்க எல்லாம் அங்க ரைஸ் ஒயின் இருக்கு, அத கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணுமா. அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துல நம்ம யூபை இருக்கான்ல, ரைஸ் ஒயினை குடிச்சதுக்கே மயங்கி விழுந்துடுறான். என்னடா இவன் ரைஸ் ஒயின்கே மயங்கி விழுறான்னு மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. பேசாம அவன் இங்கே தூங்கட்டுமா அப்படின்னு லென்ஷி கேட்க, பூச்சன் உடனே முடியாது முடியாது, அப்பெல்லாம் அவனை இங்கே தூங்க வைக்க முடியாது, நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூபைய கூட்டு போறான். டேய் உன்னால தூக்க முடியலடா, நடிக்காத, நீ இவ்வளவு வந்து மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சுட்டு தானே இருந்த, எந்திரி எந்திரின்னு சொல்ல, ஆஹா யூபை நடிக்கல போல, உண்மையாவே மட்டை ஆயிருக்கான். அவனை பக்கத்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு, சனிய முடிச்சவன் சாப்பிட்டு நல்லா வெயிட் ஏறி இருப்பான் போல, மனுஷன் தூக்க முடியுதான் டயர்ட் ஆயிட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிறான் பூச்சனும். யூபை நல்லா தூங்கி பூச்சன் மேலேயே விழுந்துட்டு இருக்க. சரி இதான் நம்ம விதி போலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டை இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு பூச்சன் நல்லா யூபை மேல சாஞ்சிட்டு அவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். இங்க மீதி கொஞ்ச நேரம் ஜீனா அங்க நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா லென்ஷியோட. அப்புறம் அவளும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறா. அப்புறம் மறுபடியும் ஸ்கூல் ஓபன் ஆகுது. அந்த லீவ் எல்லாம் முடிஞ்சு சில பேர் வந்து மார்க் கம்மியா ஆனதால சில பேரால மறுபடியும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. டிட்டியோட பிளேஸ் காலியா இருக்கு. சோ அதை பார்த்துட்டு லின்ஷி, யூபை, சீயன், பூச்சன்னு அத்தனை பேரும் சோகமா இருக்க கொஞ்ச நேரத்துல டிட்டி உள்ள ஓடி வரா. சாரி டீச்சர், லேட் ஆயிடுச்சுன்னு. சீக்கிரம் வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவளை உள்ள உட்கார வைக்கிறாங்க. டிட்டி ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு மறுபடியும் இந்த கிளாஸ்லயே ஸ்டே பண்ணிட்டா போல. அவ வந்தனால எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம லின்ஷியோட கேங் ஒட்டு மொத்தமா நின்னு பாத்துட்டு இருக்கு. அவங்க அண்ணா கேங் இருக்குல்ல, அவங்க அண்ணா கேங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாங்க போல. அதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரு மீட்டிங் வச்சு எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க, நல்லபடியா நம்ம எக்ஸாம் எழுதுவோம், பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே காலங்கள்லாம் வேகமா ஓட ஆரம்பிக்குது. இன்னும் அவங்க அண்ணனோட எக்ஸாம்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவங்க அம்மா அங்க வந்துட்டு, டேய் 0 கேலரி பிஸ்கெட் எதுக்குடா சாப்பிடுற, 2 நாளா உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 0ங்கிற நம்பர் கூட உனக்கு படவே கூடாது, குட் டே பிஸ்கெட் சாப்பிடு, அப்பதான் நாள் உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ராசி பாத்துட்டு இருக்க. அது சரி அப்படின்னு அவங்க அண்ணனும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவங்க அம்மா அப்பாவும் பேசுறத லின்ஷியோட அண்ணா கேட்டுட்டு இருக்கான். ஏற்கனவே இன்னைக்கு இப்ப நம்ம இவனுக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்த வருஷம் லின்ஷியும் காலேஜ் போயிருவா, என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதை கேட்டு அவங்க அண்ணா சோகமாயிடுறான். சோகமாயிட்டு ஓரமா போய் உட்காந்துட்டு இருக்க லின்ஷி வரா. அண்ணா எதுக்கு நான் சோகமாகுறேன், நமக்கு இன்னும் தெரிய கூட தெரியாது, யாருக்கு தெரியும் ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கலாம், கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லபடியா வந்து ஃபீஸே இல்லாம கூட படிக்கலாம், சோ நல்ல குட் திங்ஸ மட்டும் எய்ம் பண்ண, புரியுதா அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ லின்ஷியோட அம்மாவையும் அப்பாவையும் யூபையோட அம்மா கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், சோ இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்காக இப்படி ஒரு ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா நிஜமாவா, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லின்ஷியோட அம்மாவும் அப்பாவும் அதுல சைன் பண்றாங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. இங்க வேகமா நம்ம லின்ஷியோட குரூப்புக்கும் அடுத்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு போல. சோ எல்லாரும் உட்காந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்காங்க. ஒலிம்பியட் மேக்ஸ் எக்ஸாம் நடக்குது. இதுல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறாங்களோ அவங்க காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதாம ஒரு பெரிய காலேஜ்ல அவங்களுக்கு சீட் கிடைச்சிருமா. அந்த எக்ஸாம்ல நம்ம யூபை, ஜீனா, லின்ஷி 3 பேரும் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி லின்ஷி வின் பண்ணிடுறா. டேய் இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம் ஜீனா கேட்க, போட்டி போட்டு பார்த்தோம், நம்ம கிடைக்கலையா, அடுத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நல்ல காலேஜா போய் சேர்ந்துக்க வேண்டியதா அப்படின்னு யூபை சொல்றான். நீ இப்படிதான் சொல்லுவேன்னு நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு ஜீனா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. யூபை வீட்டுக்கு போறான், சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு நடுவுல ஒரு வாட்ச் 1-2 ரெடி பண்ணிட்டு இருக்கான். பார்த்து இவனாவே செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த வாட்ச. நம்ம லின்ஷி கொண்டு யூபை கொண்டுன்னு சொல்லிட்டு 2 ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான். நம்ம லின்ஷி ஃபைனல் எக்ஸாம் ஒண்ணு இருக்கான், இதுல எழுதிட்டு அவ வின் பண்ணிட்டானா காலேஜ்ல ஏர்லி அட்மிஷன் கிடைச்சிருமா. அதுக்காக போறா. யூபை நானும் கூட வரேன், அங்கதான் எனக்கு ட்ரீம் காலேஜ், இதெல்லாம் பார்த்தா வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும்ல, அதனால வரேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்த்து சிரிச்சுட்டு வா வான்னு சொல்லிட்டு லின்ஷி கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் டிட்டி, பூச்சன், சீயன்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. பாருடா யூபை லின்ஷி கூட காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு போயிட்டான். இப்பெல்லாம் அவன் போறத பார்த்தா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இல்ல, அந்த லெவல்ல தாண்டிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதெல்லாம் நம்ம யோசிக்காம ஓட்டமேன்னு சொல்லிட்டு பூச்சன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம லின்ஷியும் யூபையும் கிளாஸ்க்கு போறாங்க. அந்த காலேஜ்ல சுத்தி பார்த்துட்டு நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதிடுவா, எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு லின்ஷிய யூபை அமுச்சு வைக்கிறான். அன்னைக்கு அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப வராங்க. அப்போ நம்ம லின்ஷிக்கு அந்த வாட்ச் ஒன்ன யூபை கிஃப்டா கொடுக்குறான். ஏய் வாட்சா அப்படின்னு அவ கேட்க, இது நார்மல் வாட்ச் இல்ல, இங்க பாருன்னு சொல்லிட்டு அவ கையில ஒண்ணு கட்டிட்டு யூபை அவனும் கட்டிருக்கானா. இந்த 2 வாட்சையும் ஒன்னா பக்கத்துல வைக்க அதுல இருந்து ஸ்டார்ஸ் அப்படியே தெரியற மாதிரி இருக்கு.
என்னடா அது அதிசயம்னு சொல்லிட்டு லின்சி கேட்டுட்டு இருக்கான். இத நானாவே ப்ரிப்பேர் பண்ணேன். இது நம்ம பக்கத்துல இருக்கும் போது இதுல இருந்து ஸ்டார்ஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்ல, என்னோட காலேஜ் ஏர்லி அட்மிஷனுக்கு நீ தான் எனக்கு முதல் கிஃப்ட் கொடுத்திருக்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. லின்சி அடுத்து இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்றா. இன்டர்வியூல இவ மாஸ் பண்றா அப்படிங்கறதால இவளுக்கு ஏர்லி அட்மிஷன் ஃபிக்ஸ் ஆயிடுது. சோ இதுக்கு மேல இவ ஸ்கூலுக்கு வர தேவையில்ல. மத்த பசங்க எல்லாம் ஸ்கூல்ல வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டீச்சர் உள்ள வராங்க. யூபை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்கறதால அவனுக்கு 60 மார்க்ஸ் ரிடக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ஃபூச்சன் திரும்பி பாக்குறான். ஜிஎனும் பாக்குறான். 60 மார்க் கம்மியா வாங்கினா போதும் அப்படின்னா அதுவே ஒரு ஏர்லி அட்மிஷன் தான்டா, இனிமே கவலையே பட வேணான்னு சொல்ல யூபை சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜீனாக்கும் ஒரு காலேஜ்ல ஏர்லி அட்மிஷன் கிடைச்சிருச்சு போல. ஆனா மறுபடியும் அவ கிளாஸ்க்கு வரா. ஏண்டி திரும்ப வந்திருக்க அப்படின்னு கேட்க, பரவாயில்ல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சிங்பை காலேஜ்ல சேரணும், அதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த காலேஜ்க்கு தான் யூபையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லின்ஷிக்கும் அந்த காலேஜ்ல தான் ஆல்ரெடி பிளேஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. மறுபடியும் எல்லாரும் உட்காந்து சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வருது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதுறாங்க. லின்ஷியோட அம்மா யூபையோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி அந்த பிளான்லாம் சக்சஸா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அது லோ ரிஸ்க் பிளான், அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு யூபையோட அம்மா சொல்றாங்க. போனை கட் பண்ணதுக்கு அப்புறமா யூபையோட அம்மா ரொம்ப டல்லா இருக்காங்க. ஏதோ அந்த பிளான்ல நிறைய சொதப்பல் நடந்திருக்கும் போல. டிட்டியோட அம்மா வராங்க. நீ சொன்னதால நானும் இந்த இன்சூரன்ஸ் பிளான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, நல்லதுன்னு சொல்லிட்டு விவரம் புரியாம லின்ஷியோட அம்மா வர சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம யூபையும் ஃபூச்சனும் மீட் பண்ணிக்கிறாங்க. டேய், எங்க அப்பா என்ன ஃபாரின் கூப்பிட்டாரு, நான் கிளம்பி போக போறேன், என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு குட் பை சொல்றதுக்கு அந்த அளவுக்கு வராதுன்னு தெரியும்ல. சோ நான் அந்த கிராஜுவேஷன் டூர் போவாங்கல்ல, அதுக்கு என்னால வர முடியாது. அங்க போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க ஆசைய சொல்லுவாங்க. அப்படி நடக்கும்போது இந்த கவர் நான் கொடுக்குறேன், இதை ஓபன் பண்ணாத, அப்ப ஓபன் பண்ணி என்னோட ஆசை என்ன அப்படிங்கறத நீங்களே படிச்சிரு. ஒருவேளை அந்த மாதிரி யாரும் ஆசைய சொல்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கலனா இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு ஃபூச்சன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி சோகமா ஒரு குட் பை சொல்லிட்டு இருக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு யூபை அங்க இருந்து கிளம்புறான். நீ வந்துட்டு லின்ஷிய நல்லபடியா பாத்துக்கோன்னு ஃபூச்சன் சொல்ல, அது ஒண்ணும் நீ எனக்கு சொல்லவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு யூபை அங்க இருந்து கிளம்புறான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.